ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு தேங்காய் சாதமும் சோயா பீன்ஸும் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் கொடுத்துருந்தேன். அந்த ட்ராகன் ஃப்ரூட்லேயே வந்து கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு. சரி, அதை வச்சு வந்து என்ன பண்ணலான்னு யோசித்தேன். பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, அதே பண்ணலான்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா காய்ச்சின பால் கொஞ்சம், நான் வந்து கொஞ்சமாக எடுத்தனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பால் வந்து கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதோடு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் என்ன இருக்கோ சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஆட் பண்ணி நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. எனக்கு வந்து கட்டி பிடிச்சிருச்சு பாலில். அதனால் வந்துட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் பதிலைனா நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஓவர். நான் புதுசாக வாங்கியிருந்த மோலில் வந்து ஏதாச்சும் பாப்பாவுக்கு பண்ணி கொடுக்கணுன்ட்டு தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். பார்த்தா வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத நான் உள்ளே வச்சுருக்கணும் போல். அது வந்து ஐஸ்கிரீம் வந்து அப்படியே வெளியில் அழகாக எடுக்க வரல, உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் மாற்றி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. பாப்பா அதை பார்த்தோன்னே எனக்கு இப்போயே வேணும்னு அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னும் சரியாக மோல்ட் ஆகலைன்னு சொன்னால் கேட்கல. சரி அப்படின்ட்டு சாப்பிட கொடுத்தாச்சு. வாட்டர்மெலன் இருந்ததுனால நான் அதுலேயும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து பண்ணிட்டேன். டேஸ்ட் வைஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.